நன்றி திருமதி ஸ்ரீமதி மதிவதனி பிரபாகரனின் மாணவிகளுக்கு மீண்டும் உங்கள் அன்பான கரகோஷங்கள். அடுத்ததாக நன்றியுரை வழங்க திரு மகேந்திரன் அவர்களை அன்புடன் விலை கலைக்கின்றேன். அன்புள்ளம் கொண்ட எங்கள் பழைய மாணவர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அனைத்து சபையோருக்கும் வணக்கம். இன்றைய அழகிய பொன்மாலை பொழுதினிலே நம் அழைப்பை ஏற்று விழாவில் பிறந்த விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த நமது முன்னாள் தலைவர் திருவாளர் டாக்டர் பொன்னராஜன் அவர்களுக்கும் நமது பாடசாலையின் ஆதரவாளருக்கும் நலன் விரும்பிகளுக்கும் எமது பழைய மாணவர்களுக்கும் ஸ்கந்தபோதயா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் UK கிளாஸாக நன்றியை தெரிவிப்பதில் பெருமிதமும் கொள்கிறோம். இது எனது தந்தை படித்த பாடசாலை, இது அன்னை படித்த பாடசாலை, எனது தாத்தா என பாட்டி படித்த பாடசாலை என உரிமை கொண்டாடி கொண்டு இந்த விழாவில் உணர்வுடன் இணைந்து கொண்ட இளைய தலைமுறையினரை செல்வங்களை முதற்கண் வாழ்த்தி வணங்குகிறேன். இவை ஒன்று கூடலை நடத்துவதற்கு அனுசரணை வழங்கிய நமது வர்த்தக பெருமக்களும் எங்கள் பாடசாலை வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு நிதியுதவி அளித்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எமது நெஞ்சென்ற நன்றிகள் என்றும் உரித்தாகும். இங்கே நடைபெற்ற ஆடல், பாடல், நடனம் போன்ற பல கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்று இவ்வரங்கத்தை இந்திர சபையோ என வியக்க வைத்த நமது மேடை கலைஞர்களுக்கும் அவர்களை நன்கு பயிற்றுவித்த தயார் செய்த ஆசிரியர் குழாமுக்கும் நமது மனமான நன்றிகள் என்றும் உரித்தாகும். தாய் மண்ணின் வாசனையை மறக்காது நுகரும் வகையில் நமது வாழ்வியல் நிகழ்வுகளை அழகு தமிழில் சித்தரிக்கும் மெய்வழி நாடக குழுவினரின் பங்களிப்பு மிகவும் அளப்பரியல். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் என்றும் உரித்தாகும். இந்நிகழ்ச்சியை மனதார உட்கார்ந்து ரசிப்பதற்கும் வயிறார உணவு உண்ணுவதற்கும் சுவையான சிற்றுண்டிகளை அளித்து உணவுகளை வழங்கிய டென்னிஸ் சிக்கன் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகள் என்றும் உரைத்தார். இந்த இக்கட்டான நிலைமையிலும் அவர்கள் மிகவும் சிரமத்துடன் எங்களுக்கு இந்த உணவை தந்துள்ளது இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்று இலங்கை வானிலையில் மிதந்து நம் செவிகளை தீர்த்து நிலவில் நினைத்துவிட்ட KS ராஜாவின் குரலுக்கு இணையான தன் குரலால் மீண்டும் நமது இளமை நினைவுகளை மீட்டி தனது கம்பீரமான குரலில் இங்கே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய திரு ஜோய் அவர்களுக்கு எமது இணைந்த நன்றிகள் கொடுத்தார்கள். இன்று நடைபெற்ற விழாவில் யாவற்றையும் காலத்தால் அழியாது காத்து எப்போதும் பார்த்து ரசிப்பதற்கேற்ற வகையில் புகைப்படங்களாகவும் வீடியோ ஆவணம் பதிவு செய்த புகைப்பட குழுவினருக்கு மிகுந்த நன்றிகள் உரித்தாகும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இங்கே இசை வழங்கிக் கொண்டிருக்கும் LED இசை கலைஞர்களுக்கும் அதே போல DA கலைஞருக்கும் எமது நன்றிகள் என்றும் உரித்தாகும். நமது ஒன்று ஊழலுக்கு ஏற்ப இடவசதி அளித்து கார் பார்க்கிங்கான வசதியும் அளித்த சவுத்புர பாடசாலைக்கு எமது நன்றிகள் என்றும் உரித்தாகும். இதில் முக்கியமாக மண்டப அலங்காரம், பெருமைக்குரிய மண்டப அலங்காரம் செய்த எமது பாக்கியராஜா என்ற குழுவினருக்கும் அவர் தம் குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று உருவாகும். இறையியல் துணையுடன் உங்கள் போன்ற நல்லுள்ளம் கொண்டவர்களின் உதவியுடனும் தான் நமது தாய உறவுகளுக்கான எமது பாடசாலைக்கு இயல்பான உதவிகளை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுக்கு இது எங்கள் வேண்டுகோள், எங்கள் நிர்வாக சபையின் வேண்டுகோளும் கூட. நாங்கள் இங்கே நிறைந்த மாணவர்கள் இருக்கிறோம், நிறைந்து வந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் எங்களுடன் கைகோக்கிறீர்கள்? தயவு செய்து எங்களுடன் கைகோருங்கள், எல்லோரும் சேர்ந்து இயங்குவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.
தனிப்பட்ட எனக்கு ஒரு புகழ் கிடைக்கும் போது அதுவும் இறைவனுக்கு தான். ஒரு நிர்வாகம் செய்யும் புகழும் எல்லாருக்கும் கிடைக்கப்படும். ஆகவே பழைய மாணவர்கள், இதுவரை கலந்து கொள்ளாத பழைய மாணவர்கள், தயவு செய்து எங்கள் நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு எங்கள் நிர்வாக சபைக்கு உள்ளே வாருங்கள். இன்று நீங்கள் அனுபவித்தது சந்தோஷங்கள் போல இன்னும் பெரிதாக நாங்கள் அனுபவிக்க முன்னால் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கரம் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் கரங்கள் எங்கள் கையை பற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை கையப்பற்றி தயாராக இருக்கிறோம். எங்களை அழைக்கவில்லை என்று யாரும் குறை சொல்லாதீர்கள். நாங்கள் அழைக்கிறோம், பலமுறை அழைக்கிறோம், ரேடியோவில் அழைக்கிறோம், வானொலியில் அழைக்கிறோம், தொலைபேசி வாயிலாக அழைக்கிறோம். ஆகவே தயவு செய்து மனம் விரும்பி உங்கள் பாடசாலைக்கு உதவி செய்யறதுக்கு வாருங்கள். ஒரு அன்னையின் மடியில் நாங்கள் வாழ்வது 9 மாதங்கள். அன்னை என்ற கல்லூரியில் நாங்கள் வாழ்வது கிட்டத்தட்ட 6 வருடங்கள், 5 வருடங்கள், சில பேர் 10 வருடங்களும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த அன்னையின் மடியில் நிலத்தில் நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம் 10 வருஷங்கள், 6 வருடங்கள், 4 வருடங்கள். அந்த அன்னைக்கு செய்கிற அதே உதவியை எங்கள் பாடசாலைக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உதவும் கரங்களுக்கு என்றும் சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நன்றியை நம் நிகழ்வுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். தொடர்ந்து உங்களுக்கான பாடல்கள் நிகழ்ச்சிகளை திரு அண்ணா அவர்கள் தொகுத்து வழங்குவார். நன்றி, வணக்கம். நன்றி மகேந்திரன். என்ன உற்சாகமா இருப்பீங்களா? எல்லாம் குறைஞ்சிச்சு. ஓகே, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கான சிறந்த பாடல்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை விட பாசம் நிறைய பாட போறோம். முதல் பாடல் குயில் பாட்டு, ராஜகுமாரி அண்ட் சுகீர்தா. என்னப்பா கையை கட்டுறீங்கப்பா?
அடுத்ததாக சில நினைவு பரிசுகளும் அன்பளிப்புகளும் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக our patron Mr. Vivalendra